வெல்கம் டு கே ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக்ஃப்ரூட் நெய் அப்பம். இதுக்கு வேணுங்கிறது பச்சரிசி ஒரு கப்பு, அதுக்கு ஈக்குவலான வெல்லம், பலாப்பழம் ஒரு 6-7 சொலை, ஏலக்காய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பலாப்பழம் போடுறனால ஏலக்காய் தேவையில்லை, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பச்சரிசி ஒரு 4 hours 5 hours ஊற வச்சிடணும். ஊற வச்சு மிக்ஸி அரைக்கும் போது எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிடணும். இப்போ நான் மிக்ஸி அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பலாப்பழம், அரிசி, ஏலக்காய், வெல்லம் எல்லாம் போட்டு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கப்பில் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஊற்றுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் இந்த மாவில் வெறும் மாவு இருக்கக்கூடாது, எப்போவுமே இந்த கொஞ்சம் இவ்வளோ சால்ட் போட்டால் போதும். போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நான் பனியாரை ஊற்றிட்டு உங்களுக்கு இது எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். மாவு ஊற்றலை. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஒவ்வொன்றா திருப்பி பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. வெந்ததெல்லாம் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இன்னும் அந்த சைடு கொஞ்சம் வேகட்டும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 2 minutes கழித்து திருப்பி போட்டுக்கலாம். காமிக்கிறேன் அப்புறம் எப்படி இருக்குன்னு. ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி குத்தி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். முடிஞ்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள். கலரு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு எப்போவுமே சிகப்பு வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கலரோட உங்களுக்கு ரெட்டிஷ்னஸ் நல்லா வரும் கலர். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.